உங்களில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க 38 இன்ச்சுக்கு வந்து டாட் வந்து எத்தனை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான டிப்ஸு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இது 38 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நாளாக ஃபோல்டு பண்ணும்போது 9.5 இன்ச்சு வருது. 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு நான் வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ தையல் அளவுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கலாங்க. விட்டுட்டு இந்த நம்ம டாட் வைக்கிறோம் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராஸ் கொண்டு வரதுங்கிறது தெரியாது. அதாவது இந்த டேப் கிராஸு இது என்ன பண்ணுறீங்க, 1 இன்ச்சுக்கு வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த 38 இன்ச்சுக்கு வந்து 2.25 பார்த்துக்குங்க, 2.25 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும். 38 சைஸுக்கு 2.25 பண்ணி கீழே ஒரு டாட் வைக்கிறத 1/2 இன்ச்சு கீழே இறக்கம் பண்ணி ஒரு டாட் வச்சுக்குங்க. அது அப்போ தான் வந்து அந்த முக்கோணம் மாதிரி வரும் இல்லைங்களா, பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் வரும். ஸோ இது வீடியோவில் சொல்ல தெரில எனக்கு. இதிலேருந்து மேலே ஜாயின் பண்ணிக்கோங்க, இடுப்புக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2.25 இன்ச்சு எடுத்திங்கன்னா தான் 38 சைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கங்க. ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க சென்டர், அதாவது ஷோல்டரோட சென்டர்லேருந்து தான் அந்த டாட்டு வந்து வரைஞ்சி வைக்கணும்பாங்க. ஸோ அது வந்து தப்புங்க, சரியா? சென்டர்லேருந்து வரும்போது டாட் வந்து சென்டருக்கு வந்துடும். ஸோ இது தப்பு. இந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு.